ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தியை நம்ம கேட்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த செய்தி நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் உதிக்கிற அந்த வெளிச்சம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு சமமானது என்று சொல்லி பார்த்தோம். அந்த வெளிச்சம் எதற்கு சமமானது? ஜீவனுக்கு சமமானது, உயிருக்கு சமமானது என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் சொல்றாரு, அந்த ஒளி என்றால் என்ன என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். அது குறிந்து பட்டணத்தாருக்கு பவுல் சொல்லுகிற போது அந்த வெளிச்சத்தினுடைய தன்மைகளை விளக்கி சொல்லக்கூடியதையெல்லாம் நம்ம அறிந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ இந்த வாரத்தில் யார் மேல் கர்த்தர் உதிப்பார்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்ன பண்ணுவாரா? யார் மேல் கர்த்தர் உதிப்பார், அல்லது யார் மேலே அந்த வெளிச்சம் உதிக்கும், யாருக்கு மேலே கர்த்தர் பிறப்பார்? இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் அலசி பார்க்கிற போது சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யார் மேல் கர்த்தர் உதிப்பார்? அதில் முதல் காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்து வாசித்து பாருங்கள். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல முதல்ல நம்ம பார்த்தோம், உங்களுக்கு மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மேலே நீதியின் சூரியன் உதிக்க வேண்டுமானால் நம்ம எப்படி நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எவ்வளோ படிச்சிருக்கிற, அல்லது எவ்வளோ அழகாக இருக்கிற, அல்லது நீ எவ்வளோ பெரிய ஆள், உன்னுடைய ஜாதி, உன்னுடைய மதம், இதை கொண்டு கர்த்தர் உனக்குள்ளே வருவது கிடையாது. இதை கொண்டு கர்த்தர் வருவது கிடையாது. உன்னிடத்தில் இருக்கிற தேவ பயத்தை கண்டுதான் தேவன் உனக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நீ கடவுளுக்கு எவ்வளோ பயந்து வாழ்கிற, கடவுளுடைய நாமத்திற்கு பயந்து எப்படி வாழ்கிற? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு ஒரு மனுஷன் எப்படி பயந்து வாழ முடியும் அப்படின்ட்டு சில காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயத்தை எப்படி கொண்டு வர முடியும்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறீர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற போது இது தேவனுடைய சமூகம் என்பதை முதலாவதாக நினைக்க வேண்டும். அதுதான் தேவ பயத்திற்குண்டான முதன்மையான ஒரு காரணம். இது யாருடைய சமூகம்? இது கர்த்தருடைய சமூகம். யாருக்கு முன்னாடி இருக்கிற? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறேன். இந்த இடத்துல துணிகரமாய் நான் பேசிவிடக்கூடாது. இந்த இடத்துல என்னுடைய அசட்டைத்தனங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது. என்னை கண்டு கர்த்தர் முகம் சுளிக்கக்கூடாது. என்னிடத்தில் இருக்கிற அவபக்திகளை கண்டு ஆண்டவர் முகம் சுளித்து விடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே வந்து எனக்குண்டானவைகளை அவர் ஆசீர்வதித்து என்னை வித்தியாசமான பாதையிலே அவர் கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்குன்னாக்கா, அதற்கு முதல் காரணம் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம்தான். அல்லேலூயா. அந்த தேவ பயத்தை தேவ பிள்ளைகள் ஆகிய நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தேவ பயம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் நாம் பயப்படணும்? ஆண்டவருக்கு முன்னாடி ஏன் பயப்படணும்? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது நல்லா கவனிங்க பார்க்கலாம். கடவுளுக்கு பயப்படக்கூடிய பயம் என்பது எல்லா மனுஷனுடைய கடமையாயிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான அதிகாரத்தை நீயும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும்.
அவரால் முடியும், உன் தெய்வத்தால முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்னாடி நீ நானும் பயப்பட வேண்டியது நம்முடைய முதல் கடமையாயிருக்கிறது. கடமையாயிருக்கிறது. என்னுடைய வேலைகளில் அதுவும் ஒன்று. இதை நம்ம நினைவு கூறணும். ஆண்டவருக்கு முன்னாடி அகந்தையான எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது. நம்ம என்ன வேலை செய்தாலும் அதில் என்ன இருக்கணும்? ஒரு பணிவு இருக்கணுமா. அந்த பணிவு மனுஷனை பார்த்து அல்ல, தெய்வத்தை பார்த்து நம்ம உண்டாக்கக்கூடிய ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேற்று தினத்தில் திருச்சி பகுதிக்கு வெள்ளிக்கிழமை திருச்சி பகுதிக்கு ஊழியத்திற்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வயது முதிர்ந்த ஒரு ஊழியர், ஸ்தோத்திரம், நல்ல வயசானவர். அந்த பாஸ்டர் அவ்வளவு பணிவு, அவ்வளவு பணிவு. அவங்க அப்போ ஒரு சில காரியத்தை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்போ அவர் சொன்னார், மனுஷனுக்கு அல்ல பாஸ்டர், என் தெய்வத்திற்கு முன்பதாக பயப்பட வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், தெய்வத்திற்கு முன்னாடி நான் பயப்பட வேண்டியது என்னுடைய கடமை. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அவர் என்னை பார்த்துட்டே இருப்பார். என்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அங்கே தானே இருக்குது. அங்கேருந்து தானே எனக்கு எல்லாமே வரணும். அப்படி வரும்போது என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு தேவன்தான் பெரியவர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பதாக என்னை அர்ப்பணித்து நான் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், அதே வாசித்து பாருங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில், இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் உயிரோடு கூட காப்பதற்கும் என்னாலும் நன்றாய் இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல நமக்குண்டான கடமை, ரெண்டாவது இப்படித்தான் இருக்கணுன்றது கர்த்தருடைய கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படணுன்றது கர்த்தருடைய கட்டளை. ஒன்று கடமை, இரண்டாவது கட்டளை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நம்முடைய கடமையாய் இருக்கிறது, ரெண்டாவது அவருடைய ஸ்ட்ரிக்டான கட்டளை. நீ பண்ணிதான் ஆகணும். ஆண்டவருக்கு முன்னாடி நடுங்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி பயபக்தி உள்ள ஒரு மனுஷியா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி தொழுது கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை நேசிக்கிறதுனால நான் சொல்றேன், ஒவ்வொரு கட்டங்கள், சபை என்பது பல கட்டங்களை கொண்டது. ஒரு ஆராதனை பகுதி, ஜெப பகுதி, சங்கீத பகுதி, இப்படி அநேக பகுதிகளை கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு பகுதி வருகிற போதும் நீ கொடுக்கிற மரியாதைகளை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம கொடுக்கிற மரியாதைகளை, அந்த பகுதிகளை நீ அனுசரிக்கக்கூடிய விதங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. வெளியில இருங்க, உள்ள இருங்க, மேலே இருங்க, சைடில் இருங்க, எல்லாம் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த சத்தம் எங்க கேட்டாலும் சரி, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது, தெய்வத்தினுடைய கட்டளையாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற போது நமக்கு தான் அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. முதல்ல என் ராஜா சொன்ன அதை செய்வதற்கு நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம். அவங்க சொல்றாங்க, எங்க தலைவர் சொல்றதுக்காக நாங்கள் ரெடியா நிற்கிறோம், காத்திருக்கிறோம் செய்யறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் சொல்றதுக்கு இந்த ஜனங்க இவ்வளவு ஆர்வமாய் காத்திருப்பார்கள். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை முன்குறித்து பெயர் சூட்டினவர். உன்னோடு கூட விளம்புகிற போது அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது, அவசியமாயிருக்கிறது.
வசனம் சொல்லுது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பது காற்று கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா, இயற்கைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதா, ஏன் பிசாசு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறானா? பிசாசு கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறானா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ இவ்வளவு பெரிய கிருபைகளை தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், உனக்கு மேலே நமக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிற இரக்கம் என்பது பெரியது, பெரியது. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ஏராளமானவைகள், ஏராளமானவைகள். அல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு முன்பதாக ஒரு நடுக்கத்தை உருவாக்கி கொள்ளணுமா? அதுதான் வசனம் அழகாய் சொல்லுகிறது, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலரை நான் பார்க்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து நின்னாலே அப்படியே கையெல்லாம் கட கட கடன்னு ஆடும், கண்கள்லேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அவங்க நிற்கிற இடம் அப்படியே ஒரு பேதையை போல மாறிடுவாங்க, ஒரு பேதையை போல மாறிடுவாங்க. அவருடைய குணங்கள் தான் அப்படி இருக்குன்ட்டு பார்த்தேன்னாக்கா, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போனானாக்கா நல்ல ஹானரபுளாக மாறிடுவாங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக மாறிடுவாங்க. உன்னை கேட்டேன், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னாடி வந்து நின்றுட்டேனாக்கா நான் ஒன்றுமே இல்லை பாஸ்டர். அவங்க சொல்கிறது அந்த வார்த்தையை கேளுங்களேன், அப்பா முன்னாடி வந்துட்டேனாக்கா நான் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி இந்த சரீரத்தில் இருக்கிற பலம், இந்த சரீரத்தில் இருக்கிற அழகு, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தவைகள் எல்லாம் அவர் தயவாய் கொடுத்திருக்கிறார். என் சாமர்த்தியத்தினால கொடுக்கல, அவர் தயவாய் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சில நேரத்தில் கூட நினைப்பேன், இவ்வளோ கடன் பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், இவ்வளவு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது, திரும்பவும் இது நடக்கும், இதெல்லாம் முடியுன்ற எந்த நம்பிக்கையில் நம்ம ஓட்டம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி நினைச்சப்பதான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஒரு காரியத்தை கர்த்தர் பேசினார், நாளைக்கு இந்த காரியத்தை கன்ஃபார்மாக உன்னால் சொல்ல முடியுமா, இதை செய்திட முடியும்னு சொல்ல முடியுமா, என்னை கர்த்தர் உணர்த்தினார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சரீரத்தில் ஜீவனை கொடுத்தால், ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு நன்மை செய்தால் நிச்சயமாக நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு காலமும் தலைக்கீடாக நம்ம கொண்டு வர முடியாது. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உனக்கும் எனக்கும் நடுவாக நிற்கிற தெய்வம் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நடுவாக நிற்கிற தேவன் பெரியவர். அவருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவருக்கு பயப்பட வேண்டியது கடமை, ரெண்டாவது அது கட்டளை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, அடுத்தது, ஆண்டவருக்கு பயப்படுகிறதினாலே என்ன நன்மைகளை நம்மால் பெற முடியும்? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேனாக்கா அதிலிருந்து என்ன நன்மைகளை எல்லாம் கர்த்தர் எனக்கு ஸ்பிரிட் பண்ணி கொடுப்பார், அதிலிருந்து என்ன கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார், என்ன தயவை கொடுப்பார். ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதினாலே எனக்கு அதுகூல அதற்காக என்ன அனுகூலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் கேள்விக்கு இது ரொம்ப பதிலாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள இல்லாத தேவ பயத்தினால தான் நிறைய பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்குள்ள ஈகோ இருக்காது, அவங்களுக்குள்ள பொறாமைகள் இருக்காது, அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்காது, அவங்களுக்குள்ள யுத்தங்கள் இருக்காது, அவங்களுக்குள்ள சண்டைகள் இருக்காது, அவங்களுக்குள்ள எந்த வன்கண்ணின் ஆவிகளும் இருக்காது. காரணம், கர்த்தரே அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல கரெக்டா பார்க்கலாம், இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா, இவங்களை கர்த்தர் நடத்துறாரா இல்லையா, இவங்க கடவுளுடைய பிள்ளையா இல்லையான்றதை கரெக்டா தரம் பிரிச்சு பார்த்துடலாம். அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாக்கா அவங்க ஜீரோ. அதனால தான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்க சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைக்கணும்ப்பா, உங்க சமூகத்தில் எனக்கு தயவு கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் உங்க பிள்ளையா என்னை மாற பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் கேள்விகளை அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாரு.
இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு முறையும் கேள்விகளை வைக்கணும். அப்பானுடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி, எனக்கு கிடைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. உமக்கு பயப்படக்கூடிய பயம் எனக்குள்ளே வரும்படி செய்யும். அல்லேலூயா. முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கட்டப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்குமானால் ஒரு தூதனை கர்த்தர் உனக்காக அனுப்புவார். அந்த தூதன் உன்னை கட்டி வைக்கப்பட்டு இருக்கிற எல்லா கட்டுகளையும் தகர்த்து உன்னை சுதந்திரம் உள்ளவனாய் நீ உலாவி ஆண்டவருக்கு முன்பதாக நிற்பதற்கு உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறேன், ஒரு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறேன், ஒரு தரித்திரத்திலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறேன், ஒரு சுகத்திலே ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறேன், ஒரு நன்மையிலே ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறேன், எனக்கு அது கிடைக்குமா? எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் 10 கர்த்தர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்குள்ளே வருமானால் ஒரு தூதனை உங்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் எதிர்பார்க்கிற விடுதலை எனக்கு கிடைக்கல அப்படி இல்லைன்னாக்கா ஒரே ஒரு காரணம் தான். நான் நிறைய பேர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன். நான் இந்த சாட்சி நான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது நினைக்கிறேன், ஆனால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. திருச்சி பகுதிக்கு நான் ஊழியத்திற்காக போயிருந்தப்போ ஒரு 20 வயது நிரம்பின ஒரு வாலிப பெண், 20 வயது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தானாக்கா வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு சில பாம்புகள் எல்லாம் வெளியில் ஓடுற மாதிரி, பேய்கள் எல்லாம் அப்படி ஏறுற மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக்கு யூடியூப்லெல்லாம் நிறைய வரும். ஒரு அது க்ரியேட் பண்ணுறது நிஜமாகவே அப்படி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அல்லையிலே சொல்லுங்களா. 20 வயது பெண்ணை எனக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தின போது அந்த பெண் பாருங்க, இப்படி இருக்கிற பெண்ணு இந்த கால் பகுதி இப்படி இருக்குது, தலைப்பகுதி மட்டும் இப்படி திரும்பி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா தவளை மாதிரி அப்படி ஏறி அந்த ஆவி அலக்கடித்து போகிறதை பார்த்தபோது மனசுக்கு வேதனையாக இருந்தது. பெரிய வீடு கட்டியிருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் மனசில் சமாதானமே இல்லை பாஸ்டர், வாழவே வேணான்ட்டு நினைக்கிறேன் பாஸ்டர். 20 வயது பெண் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டனாக்கா ஒருவேளை சாப்பாடை எங்களால் எப்படி பாஸ்டர் சமாதானமாக சாப்பிட முடியும்? அசிங்கமாக இருக்குது பாஸ்டர். அந்த புள்ளை பிசாசின் பிடியிலே பிடிக்கப்பட்டிருந்த போது அவருடைய தாய், அவருடைய தகப்பன், அவருடைய தம்பி 3 பேர் இருந்தாங்க. 3 பேரையும் பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுடைய சிந்தனைகளுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிர்ணயிங்க. அவரால் எது முடியாது என்றது நீங்கள் கொண்டு வாங்க. அதற்கேற்றாற் போல உங்களை நீங்கள் வணைத்து கொள்ள பாருங்க. அப்படி சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபித்த போது அந்த ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி அந்த 20 வயசு பொண்ணு என்கிட்ட கையை பிடிச்சி அவ்வளவு சந்தோஷமா பேசினா. அல்லேலூயா. நைட்டு 11-12 மணி இருக்குங்க இந்த போராட்டம். நைட்டு 11-12 மணிக்கு இந்த போராட்டம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், கடவுளுக்கு பயப்படுகிற சந்ததிகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்பது உண்மை. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடையாதா? படித்த குடும்பங்க. அந்த பொண்ணு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறா. செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறா. பையன் +2 படிச்சுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். படிச்ச ஃபேமிலி. அவ்வளவு நரக வேதனை, தாங்க முடியாத ஒரு கஷ்டம், அவ்வளவு பிரச்சனை. என்னக்கிட்ட பல மாசமாகவே கூட்டிட்டு இருக்கிறாங்க. என்னால் போக முடியல, வேற வழி இல்லாமல் போன வெள்ளிக்கிழமை ஒரு டெடிகேஷனுக்காக போக வேண்டியது இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த பிள்ளைய கண் கூட பார்த்த அந்த வேதனையை நான், என் கூட வந்திருக்கிறவங்க கூட பயந்துட்டாங்க அந்த பார்த்துட்டு. வரலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆனால் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைதான் எங்களை வழி அனுப்பி வச்சா. அந்த பிள்ளைதான் எங்களை வழி அனுப்புனா. சிரித்த முகத்தோடு கூட சந்தோஷமா என்கிட்ட பேசினா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ல. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, ஆண்டவருக்காக உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, ஆண்டவருக்காக உங்களுடைய பாரம்பரியத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஆண்டவருக்கு பயப்பட பயத்தோடு கூட உங்களை நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய பணம் என்கிற பெருமையை, உங்களுடைய ஆசி என்கிற பெருமையை, மதம் என்கிற பெருமையை, மேன்மை என்கிற பெருமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் தான் பெரியவர் என்பதை அறிந்து அவருக்கு முன்னாடி உங்களை விட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, அவருடைய விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். பெறுவீர்கள். வசனம் சொல்லுதில்ல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒரு முறை ஒரு தம்பியினுடைய வண்டி கார் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போது அதுல பின்னாடி ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. அது கடவுளால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்ட்டு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பைக்கில் போகிறவன் வந்து என் கதவை தட்டி சண்டை போடுற மாதிரி தட்டி, சூப்பர் வசனங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் அவனை தொட்டிருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு வண்டி கொடுத்தாருன்னா, கார் கொடுத்தாருன்னா, உங்கள் பேர், அவங்க பேர், இவங்க பேர் எல்லாம் கொட்டையாக எழுதி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோ உங்களது தான், காரு உங்களது தான், பைக்கு உங்களது தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொல்லித்தான் எனக்கு புரிய வைக்க வேணுன்றதுல அவசியம் கிடையாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை காட்டிலும் இயேசு உன்னை நேசிக்கிறாரு, இயேசு நல்லவர், இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறவர், அவருடைய கிருபை உனக்கு போதும். ஒரு 10 வார்த்தை கடவுளை குறித்து எழுதுங்களேன். அது நீங்க சொல்லக்கூடிய நற்செய்தி. எங்கெல்லாம் அந்த ஆட்டோ போதும், எங்கெல்லாம் உன் பைக்கு போதும், எங்கெல்லாம் உன் காரு போதும், அங்கெல்லாம் இயேசுவை பத்தி விதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இவன் வந்து நிறுத்தி என்கிட்ட சொன்னான்ல, இது மாதிரி சொல்லாம தொடப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல இருக்கிற உனக்கும் எனக்குமே எத்தனையோ வாகனங்கள்ல எழுதப்பட்ட வார்த்தை எத்தனையோ முறை நம்மளை பலப்படுத்தி இருக்குது. வசனத்தை அறிகிற நம்மை பலப்படுத்தி இருக்கிறது. அதான் கிருபை, அதான் கிருபை. நான் அதுதான் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். நான் வண்டி வாங்கினீங்கனாக்கா, உங்களுடைய கார் வாங்கினீங்கனாக்கா, பைக்கு வாங்கினீங்கனாக்கா, அல்லது உங்கள் வீட்டில் வந்தீங்கனாக்கா, வசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே நிரம்பி நிற்கட்டும். உங்கள் வண்டியில், உங்கள் வாகனத்தில் வசனம் நிரம்பி நிற்கட்டும். வேற எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. இது கர்த்தர் கொடுத்ததுங்க. இது வரைக்கும் எத்தனையோ வண்டி வாங்கிட்டேன், ஆனால் ஒரு வண்டியில் கூட என் பேர் போட்டது கிடையாது. ஒரு வண்டியில் கூட என் பிள்ளைங்க பேர் போட்டது கிடையாது, எங்கள் அம்மா அப்பா பேர் போட்டது கிடையாது. இது வரைக்கும் நான் போட்ட பேர் ஒரேவர் தான், இயேசு நல்லவர். இது கடவுள் கொடுத்த பரிசு. அதில் பாருங்க, இது கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் என்று போட்டிருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்? இது கடவுள் கொடுத்த பரிசு. ஒருத்தன் குதர்க்கமாக என்கிட்ட ஒரு பாரிஸில் போனப்போ கேட்டான், சார் என்ன சார் என்ன சார் வார்த்தை இது? கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவா கொடுத்தாரு இந்த காரை கொண்டு வந்து உங்ககிட்ட சொன்னான். ஆமாண்ணா, எப்போ வந்துட்டு போய் கொடுத்துட்டு போனாருன்னு கேட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு வரல நான் இருக்கிறேன்னாக்கா அது அவருடைய கிருபை. இன்னைக்கு வரல நடமாடுறேன்னா அது அவருடைய கிருபை. இதெல்லாம் எனக்கு கொடுத்ததுனால்தான், இதனால் இதை சம்பாதிக்க கர்த்தர் உதவி செய்தார். இது இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா இது இல்லை. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது நான் ரொம்ப அன்பா சொல்றேங்க. கடவுளுடைய பிள்ளைங்க, உங்களுடைய வாகனங்களில் வசனங்களை பொறித்து வைக்க மறக்காதீங்க. வாங்கின உடனே வசனத்தை தான் எழுதணும் நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் பொய் சொல்லாது. அந்த வசனம் நிறைய பேரை பாதுகாக்குங்க, நிறைய பேருக்கு உயிர் கொடுக்கும். அந்த வசனம் நிறைய பேருக்கு உயிர் கொடுக்கும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் எதாவது எழுதிக்கிங்க எனக்கு. ஆனால் ஒரு வண்டியில், எல்லாருடைய வண்டியிலும் ஒரு வசனம் இருக்கணும், ஒரு வசனம் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வசனத்தை பார்த்தாலே அதுங்களுக்கு ஸ்பிரிட்டு கலரி விட்ட மாதிரி ஆகிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் வண்டியில் வசனம் எழுதியிருந்தாங்கனாக்கா சில பேருக்கு பார்த்தாலும் வேணும்னே சாவி வச்சு கிள்ளின்னு இருப்பான்.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவனுக்கு ஆகாது. அல்லேலூயா. அதனால வசனத்தை எழுதுங்கள், அது உங்களை ஆசீர்வதிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் உன்னிடத்துல இருக்குமானால் அது உன்னை விடுதலையாக்கும். அது உன்னை விடுதலையாக்கும். விடுதலைக்காக நீ ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உனக்கு விடுதலை கொண்டு வரும். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், உன் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தக்கூடிய டிப்ஸ் எங்க இருக்குன்னாக்கா தேவ பயத்துல தான் இருக்குது. மருந்துல இல்ல, மாத்திரையில இல்ல, மருத்துவமனையில இல்ல, மருத்துவர்களிடத்துல இல்ல. எங்க இருக்குது? சொல்ல மாட்டேன்றீங்களே. தேவ பயத்துல தான் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதற்கு காரணமா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கடந்து வந்த பாதைகள்ல இதை முழுமையாய் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வார்த்தைகள், நிறைய பேர் சொன்ன காரியங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாம் இதுக்கு மேலே கர்த்தர் இருக்கிறாருப்பா. அவர் பார்த்துப்பாரு, அவர் நடத்துவார்ப்பா, அவர் நம்மளை கைவிட மாட்டார்ப்பா. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு இந்த மனுஷனை கொண்டு இந்த இடத்துல இருக்க வச்சுருக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உங்களுக்கே இது ஆச்சரியம் புரியுதாங்க? புரியுதா? இவ்வளவு நேரம் எனக்கு இரும்பல் வந்துட்டே தான் இருந்தது, வந்துட்டே தான் இருந்தது. ஆனால் எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்னேனோ அதற்கு பிறகு எனக்கு அந்த இது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் அந்த கிருபையை உனக்கு குறைவில்லாமல் கர்த்தர் கொடுத்ததினால்தான் இன்னைக்கு சமாதானத்தோடு கூட நிற்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ என்னுடைய ஆயுசு நாட்கள், உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள், உன் தாய் தகப்பனுடைய ஆயுசு நாட்கள் எங்க இருக்குதுனாக்கா தேவ பயத்துல தான் இருக்குது. தேவ பயத்துல தான் இருக்குது. தாவீது வந்து சாலமோனை ரொம்ப சிநேகித்தான். சாலமோனை சிநேகித்தான். ஆனா அதனால மட்டும் அவனுடைய வாழ்க்கை வந்து ஆசீர்வதிக்கப்படாது. அவனை பார்த்து சொல்றான், என் அன்பு மகனே, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன் கூட இருப்பாரு. அவனுக்கு கற்றுக் கொடுக்குறான், நீ தேவ பயத்தோடு கூட வாழணும். நீ தேவ பயத்தோடு கூட வாழ்ந்தா தான் உன்னால் ஜீவிக்க முடியும், உன்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதை அவனுக்கு சொல்கிறான். அதை அவன் கேட்க ஆரம்பித்த உடனே அவன் தேவனுக்கு பயந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த 12வது மாதம் இந்த தேதி வரையிலும் எத்தனை காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் கவலைப்படவே படாதீங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உன் குறைவுகளிலிருந்து உன்னை நிறைவாக்குவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் தெய்வம் என் குறைவை மாற்றுவார், என் குறைவை மாற்றுவார், என் குறைவை மாற்றுவார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் எனக்கு நன்மை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லே நீங்க பாருங்க, மனுஷனால உன்னுடைய குறைவுகளை மாற்ற முடியாது, மனுஷனால உன் தண்டனைகளை மாற்ற முடியாது, மனுஷனால உன் தரித்திரங்களை மாற்ற முடியாது, மனுஷனால உன் விடாய்ப்புகளை மாற்ற முடியாது. மாற்ற முடியும் என்று சொல்லி நினைக்கிறவர் தேவன் மாத்திரம்தான். அவர் சொல்றாரு, நீ கடவுளுக்கு முன்னாடி பயந்து நடக்கிற உன் வாழ்க்கை தான் உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற பண்ணும். அல்லேலூயா. குறைவுள்ளவர்கள் தான். நகோமியும் ரூத்தும் குறைவுள்ளவர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான். ஆனா அவ சொல்றா, இல்லை 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 மாமியாரு, அப்படி சொல்லாதீங்க. இனி உங்களுடைய கடவுள் தான் என் கடவுள், உங்க ஜனம்தான், உங்க ஊர் தான். அப்படி மருமக சொல்லுவாங்களா? 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 சரி, மாமியாருங்க சொல்லுவாங்களா? மருமகளே, மருமகளே, நீ ஆராதிக்கிற உன் கடவுள் தான்
இனிமேல் ஏன் கடவுள் ஊர் தான், ஏன் ஊரு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும், சொல்ல வைக்கணும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்கிறாரு. அந்த பயம் ரூத்துக்குள்ளேயும் நகமிக்குள்ளேயும் வந்ததற்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்கிற குறைவுகள் எல்லாம் மாறி அந்த தேசத்திலே அவர்கள் செல்வந்தனாய் மாறுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ அனுபவித்த பாடு, நீ அனுபவித்த பிரச்சனைகள், அனுபவித்த தரித்திரங்கள், அனுபவித்த வேதனைகள் எல்லாம் இந்த 12வது மாதத்தோடு கூட போதும் என்று சொல்லி நினைப்பாயானால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை கொண்டு வா, கொண்டு வா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டுமானால் அது தேவ பயத்தின் மூலமா தான் எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது, என்னுடைய ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட வேண்டுமானால் அது தேவ பயத்தின் மூலமாக தான் கிடைக்கும். மூன்றாவது, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற வேண்டுமானால் அது தேவ பயத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவ பயம் என்பது உனக்குள்ளே இருக்குமானால், வெளிப்படுமானால் நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்குமா, ஆனா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமோ ஞானத்திற்கு ஆரம்பமாய் இருக்குமா? எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவீங்க? நான் இந்த வசனத்தெல்லாம் சொல்வதற்குண்டான காரணம், இந்த வருடத்தை முடிக்க போகிற நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை பெறுவீர்கள். ஆனால் உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். அதான் கிருபை, அதான் கிருபை. எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனை நோக்கி, நல்லவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா.